அப்படியெல்லாம் தென் மாவட்டங்களில் நடக்கும். பல இடங்களில் அப்படி பல சந்தர்ப்பங்களில் நடந்திருக்கிறது. இங்கே நம்முடைய தோழர்கள் ஒரு சாலையில் பேரணி வருகிறது, நேராக சென்று பொதுக்கூட்டம் நடக்கிற இடத்துக்கு போய் சேர வேண்டும். ஆனால் காவல்துறை வலதுபுறமாக திரும்புங்கள், இந்த வழியை விடமாட்டோம் என்று தடுத்தார்கள். மற்ற கட்சிகளுக்கு இந்த வழியை தருகிற போது எங்களுக்கு ஏன் தரவில்லை என்று முன்னால் போன தோழர்கள், நான் பின்னால் தான் வந்திருந்தேன், எனக்கு தெரியாது என்ன பிரச்சனை என்று கேட்டேன். காவல்துறையோடு நம்முடைய தோழர்கள் தள்ளுமுள்ளு செய்கிறார்கள். அப்ப கூட நான் சொன்னேன், அவர்கள் உள்நோக்கத்தோடு நமக்கு அனுமதி மறுத்திருந்தால் இப்போதைக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படாத வகையில காவல்துறையினர் எந்த வழியே போக சொல்கிறார்களோ அந்த வழியே செல்லுங்கள் என்றுதான் அறிவுறுத்தினேன். நான் எப்போதுமே 35 ஆண்டுகளாக இந்த காலத்தில் இருக்கிறேன். காவல்துறையினரோடு நமக்கு முரண்பாடுகள் உண்டு, அதிகாரிகளோடு முரண்பாடுகள் எழும், ஆளுங்கட்சியினரோடும் முரண்பாடுகள் எழும். ஆனால் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதிலும் களத்தில் இருக்கிற தோழர்கள் பாதுகாப்பாக வீழ்ந்திருக்க வேண்டும் என்பதிலும் சட்டத்தை மதிக்க வேண்டும் என்பதிலும் நான் கவனமாக இருந்தேன். அது ஒருபோது நான் மாறிவிட்டேன். முரட்டுத்தனமாக, மூர்க்கத்தனமாக, மோடுமுட்டித்தனமாக எதையும் நான் பேசியதும் இல்லை. இயக்க தோழர்களை அப்படி தவறாக வழிநடத்தியதும் இல்லை. ஆனால் அன்றைக்கு இருந்த போலீசார், அந்த தோழர்கள் ஒரு சிலர் அப்படி தடுப்பை மீறி இருந்தாலும் கூட அனைவரின் மீதும், அந்த நபர்கள் மீது மட்டுமில்லாமல் ஆத்திரம் கொண்டு தாக்குதலை நடத்தினார்கள். அந்த பேரணியை கொண்டு லத்திச்சார்ஜ் பண்ணாங்க. லத்திச்சார்ஜ் பண்ண வேண்டிய அளவுக்கான பிரச்சனை இல்லை. நம் மீது தாக்குதல் நடத்திவிட்டு, நம்மை அடித்து காயப்படுத்திவிட்டு நம் மீதே வழக்கு போட்டார்கள். சட்டம் ஒழுங்கை சீர்குலைத்தார்கள், வன்முறையில் ஈடுபட்டார்கள், காவல்துறையை செயல்பட விடாமல் தடுத்தார்கள் என்றெல்லாம் பொய் வழக்கு போட்டார்கள். அந்த வழக்கு தான் 21 வருஷமாக நடந்தது. இது அரசியல் வழக்கு தான், கிரிமினல் வழக்கு கிடையாது. கிரிமினல் வழக்குனா சமூக விரோத நடவடிக்கைகளில் ஈடுபடுவோம். திருட்டு கிரிமினல் வழக்கு, கொலை கிரிமினல் வழக்கு, சொத்தை அபகரிப்பது கிரிமினல் வழக்கு, பெண்களுக்கு எதிரான வன்முறையில் ஈடுபடுவது கிரிமினல் வழக்கு. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். நாம் நடத்தியது ஒரு அறப்போராட்டம். ஒரு அரசியல் கட்சி மதமாற்ற தடை சட்டத்தை திரும்பப்பது என்று வலியுறுத்துகிறது. அவ்வளவுதான் கோரிக்கை. ஏன் மதமாற்ற தடை சட்டத்தை எதிர்க்கிறோம்? ஒரு மனிதன் எந்த மதத்திலும் இருக்கலாம், பிடிக்கவில்லை என்றால் இன்னொரு மதத்தை சேரலாம். அது ஒவ்வொரு மனிதனுக்கும் உள்ள சுதந்திரம். மதம் மாறுவது என்பது மனிதனுக்குள்ள சுதந்திரம் என்ற ஒரு ஜனநாயக உரிமை. அரசமைப்பு சட்டமே அதை வழங்குகிறது. ஆனால் அன்றைய முதல்வர் ஜெயலலிதா அம்மையார் மதமாற்றம் செய்யக்கூடாது, மதம் மாறக்கூடாது என்ற அடிப்படையில் தடை சட்டம் கொண்டு வந்த போது அதை கடுமையாக எதிர்த்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. 21 வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்குதான் நான் எம்பி. 2003 நான் எம்பி கிடையாது. அப்ப எம்எல்ஏவா இருந்தா நான் ரிசைன் பண்ணிட்டு நினைக்கிறேன். நான் 2 வருஷத்துல ரிசைன் பண்ணிட்டேன். பதவிதான் எனக்கு முக்கியம்னா அந்த பதவியில் நான் ஒட்டிட்டு இருந்துக்கலாம். முதல் முறையா சில பேர் ஒரு ஒன்றிய கவுன்சிலர் ஆவதற்கு என்னென்ன பாடுபடுகிறார்கள். ஊராட்சி மன்ற தலைவராக பதவியை யாராவது ராஜினாமா செய்வார்களா? கவுன்சிலர் பதவியை கூட ராஜினாமா செய்ய மாட்டார்கள். நான் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை தூக்கி எறிந்து பதவிக்காக பொது வாழ்க்கைக்கு வரவில்லை. நமக்கு ஒரு பிரின்சிபல், ஒரு கொள்கை இருக்கு.
எம்எல்ஏவை அவர் நீடித்திருக்க முடியும். என்னை யாரும் கட்டாயப்படுத்தல ரிசைன் பண்ண சொல்லி ரிசைன் பண்ணிட்டு நான் வெளியே வந்தேன். அன்னைக்கு மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வந்த போது மற்ற இயக்கங்கள் எல்லாம் அதை பற்றி பேசுவதற்கே தயங்கிய போது நான் எடுத்த முதல் நடவடிக்கை தமிழ் பெயர் சூட்டுகிற நடவடிக்கை. எங்க அப்பா பெயர் அதனால்தான் நான் மாத்தினேன். மதமாற்ற தடை சட்டத்தை எதிர்த்துதான் என் தந்தை பெயர் ராமசாமி என்பதை தொல்காப்பியன் என்று நான் மாற்றினேன். ராமசாமி என்றால் அது ஒரு மதத்தை அடையாளப்படுத்துகிற பெயர். தொல்காப்பியன் என்றால் அது மதத்தை அடையாளப்படுத்தாத பெயர், தமிழ் பெயர், அவ்வளவுதான். அதுல மதம் தெரியாது. அதை ஒரு எதிர்ப்பாக நான் வைத்தேன். லட்சக்கணக்கானவர் அதன் பிறகு பெயர் மாற்றம் செய்து கொண்டோம். மதம் மாறுவதற்கு ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் சுதந்திரம் உண்டு. அந்த சுதந்திரத்தை பறிக்க கூடாது என்று நாம் நடத்திய அந்த அற போராட்டத்தில் காவல்துறைதான் தடியடி நடத்தி வன்முறையில் ஈடுபட்டதை தவிர நாம் தடியடி நடத்தவில்லை. நம் கைகளில் தடியும் கிடையாது, கல்லும் கிடையாது. கோஷம் போட்டோம், அவ்வளவுதான். போலீஸை எதிர்த்தே கோஷம் போடுறியா? அதுதான் அவங்களுக்கு இருந்த ஆத்திரம். இன்னும் அந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வழக்கு இன்னும் நடப்பதால் தான் நீடுக்கு வருகிற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ஏதுவாக அமைந்திருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு இங்கே சபா பஷீர் மாவட்ட நீதிபதிக்கே நன்றி சொல்லுகிறார். அருமை தோழர்களே, இந்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இஸ்லாமியர்களுக்கான ஒரு பாதுகாப்பு அரண், சிறுபான்மை சமூகத்தினருக்கான ஒரு பாதுகாப்பு அரண். இந்துத்துவ அரசியலை பேசுகிற பாஜக இஸ்லாமியர்கள் மீது திட்டமிட்டு வெறுப்பு அரசியலை பரப்புகிறது. நேற்று நான் ஈரோட்டிலே பேசுகிற போது ஒரு விளக்கத்தை சொன்னேன். பார்ப்பனர்களுக்கு எதிராக பெரியார் பேசியது துவேஷம் தானே, அதுவும் வெறுப்பு அரசியல் தானே என்று பல பேர் இன்றைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பெரியாருக்கு முன்னரே பார்ப்பனர் அதிகாரத்தை எதிர்த்து, ஆதிக்கத்தை எதிர்த்து எண்ணற்ற பல இயக்கங்கள் இந்தியா முழுவதும் நடந்திருக்கிறது. பெரியாருக்கு முன்பே பண்டிதர் அயோத்திதாசர் திராவிடம் என்ற சொல்லை முதலில் தமிழ் சூழலிலே அறிமுகப்படுத்தியவராதான். சில பேர் பெரியார் தான் அதை செய்தார் என்று பெரியாரை சிந்தித்திருக்கிறார்கள். அதனால்தான் நான் தமிழர் என்ற உணர்வே வளராமல் போயிருக்கிறது. உண்மை அது அல்ல. பார்ப்பன எதிர்ப்பிலிருந்துதான் பெரியார் பண்டிதர் அயோத்திதாசர் திராவிடம், திராவிட மகாஜன சபை, திராவிட அரசியல் என்பதை தமிழக அரசியல் சூழலில், பண்பாட்டு சூழலில், சமூக சூழலில் அறிமுகப்படுத்தினார். ஒரு நீண்ட நெடிய வரலாறு. அப்படியே பின்னோக்கி பார்த்துக் கொண்டே போனால் கௌதம புத்தரே பார்ப்பன ஆதிக்கத்தை எதிர்த்தவர் என்றுதான் வரலாற்று புரிந்து. அது பார்ப்பனர்கள் சிறுபான்மையினர் தான். வருட அடிப்படையில் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் பிராமின்ஸ் எவ்வளவு பேர்? வெறும் 3% தான். அப்படி பார்த்தா முஸ்லிம்களை விட அவங்க சிறுபான்மை. ஏன் பார்ப்பனர்கள் சிறுபான்மையினர் சொல்றது இல்லை? ஏன்னா அவங்க தங்களை இந்துன்னு சொல்லி இந்து சமூகத்தோடு கலந்துடுறாங்க. நாங்களும் இந்து, நீயும் இந்து. உன்னை நான் தீண்டப்படாதவன் நடத்தினாலும் நீ இந்து, நானும் இந்து. உன்னை சூத்திரன் நான் சொன்னாலும், உன்னை இணைப்படுத்தினாலும் நீ இந்து, நானும் இந்து. இப்படி இந்துங்கிற சொல்லாதவர்களை ஒளிந்து கொண்டார். அதனால அவங்களை யாரையும் பிராமணர் சிறுபான்மையினர் சொல்றதில்லை. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் அவங்க சிறுபான்மையினர் தான். ஆனால் அந்த சிறுபான்மையினரை நலன் குறித்து நாம் யாராவது பேசுறதா? ஏன் பேசுறதில்லை? சிறுபான்மையினர் என்று மத வழியிலே பார்க்கிற போது இஸ்லாமியர்களையும், கிறிஸ்தவர்களையும், பௌத்தர்களையும், சமணர்களையும், பார்சிகளையும், சீக்கியர்களையும் தான் பிரிக்கும். எல்லாமே சிறுபான்மை. ஏன்னா ஒட்டுமொத்தமா இந்துக்கள் சிறுபான்மை என்று வருகிற போது சீக்கியர் சிறுபான்மை, முஸ்லிம் சிறுபான்மை,
ஆகவே அவர்கள் இங்கே ஜனநாயக உரிமைகளை நுகர வேண்டும். அதுதான் அரசமைப்பு சட்டம் சொல்லுகிறது. பார்ப்பனர் அல்லாதவர்களோடு ஒப்பிடுகிற போது எல்லாத்தையும் பிராமின் அல்லாத மக்கள் எல்லாத்தையும் சேர்ந்தா 96-97%. பிராமின்ஸ் ரொம்ப கம்மி சிறுபான்மை. ஆனால் பிராமணர்களும் தங்களை சிறுபான்மைன்னு சொல்வதில்லை, நாமும் அவர்களை சிறுபான்மை என்று சொல்வதில்லை. அதற்கு காரணம் அவர்கள் எல்லா தரங்களிலும் ஆதிக்கம் செய்கிறார்கள். சிறுபான்மைதான். ஆனால் உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதிகள் பெரும்பான்மை அவங்கதான். உயர் நீதிமன்ற நீதிபதிகள் பெரும்பான்மை அவர்கள் தான். அமைச்சரவையில பிராமணர் தான் அதிகம். ஐஏஎஸ் அதிகாரிகள்ல பிராமணர்கள் தான் அதிகம். ஐபிஎஸ் அதிகாரிகள்ல பிராமணர்கள் தான் அதிகம். திட்டக்குழுல பிராமணர்கள் தான் அதிகம். ஐஐடியில பேராசிரியர்கள் பிராமணர்கள் தான் அதிகம். ஐஐஎம் அது போன்ற கல்வி நிறுவனங்களில் பிராமணர்கள் தான் அதிகம். அது எப்படி நடந்தது? அவங்க சிறுபான்மை, ஆனா எப்படி அதிகமா இருக்கிறாங்க? ஏனென்றால் காலங்காலமாக பிராமணர் அல்லாதவர்கள் படிக்கவில்லை, அவர்கள் தகுதியை ஏற்படுத்திக் கொள்ளவில்லை, அவர்களால் ஆடிட்டர்களாக வர முடியவில்லை, லாயர்களாக வழக்கறிஞர்களாக வர முடியவில்லை, பேராசிரியர்களாக வர முடியவில்லை, தொழிலதிபர்களாக வர முடியவில்லை, பத்திரிகை அதிபர்களாக வர முடியவில்லை, நீதிபதிகளாக வர முடியவில்லை. காலங்காலமாக அவர்களே படித்தார்கள், அவர்களே அந்த இடத்திற்கு வந்தார்கள். ஆகவே அவர்கள் இன்றைக்கும் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள். அந்த ஆதிக்கத்தை எதிர்ப்பது என்பது துவேஷமாகாது, அது வெறுப்பல்ல. ஆனால் ஆதிக்கம் செய்ய முடியாதவர்களில் இருக்கிற முஸ்லிம்களுக்கு எதிராக பரப்புவது துவேஷம், அதுதான் வெறுப்பு. முஸ்லிம்னாலே தீவிரவாதி, முஸ்லிம்னா தேச விரோதி, முஸ்லிம்னா சமூக விரோதி என்று இங்கே பரப்புகிறார்கள். அந்த வெறுப்பு அரசியலை எதிர்க்கிற முதல் இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அந்நியல்பாக நான் வெடித்தெழுந்த போது பாராளுமன்றத்திலேயே ஜெய் பீம், அல்லாஹ் அக்பர் ரொம்ப எக்ஸ்பென்டோரா திடீரென்று அந்நியல்பாக எனக்குள் புதுக்கிய உணர்வு. திட்டமிட்டு நான் அப்படி பேச வேண்டும் என்று போக வேண்டும். பெங்களூரிலே ஒரு பள்ளியிலே ஒரு மாணவி, இஸ்லாமிய மாணவி, எல்லோராலும் சூடப்பட்டு அவமானப்படுத்தப்பட்ட நிலையில், அதாவது அதற்கு எதிராக கோஷம் போடுறாங்க, ஜெய் ஸ்ரீராம் என்று. அந்த இடத்திலே ஒற்றை மாணவியாய் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று அந்த மாணவி கோஷம் எழுப்பிக் கொண்டே துணிச்சலாக அதை எதிர்கொண்ட விதம் என்னை வெகுவாக ஆக்கிரமித்தது. ஒரு இளம் பெண் பள்ளி மாணவி தன்னை சூழ்ந்து நூற்றுக்கணக்கானவர்கள் நின்று கொண்டு கூச்சல் எழுப்பிய நேரத்திலும் அச்சப்படாமல் பின்வாங்காமல் இறைவனே மிகப்பெரியவன் என்று முழக்கமிட்டுக் கொண்டே போனார். அல்லாஹ் அக்பர் என்றால் இறைவனே மிகப்பெரியவன். மனுஷன் பெரியவன் கிடையாது, இறைவன் தான் பெரியவன். இதான் இஸ்லாம் கற்றுக் கொடுத்தது. அந்த முழக்கத்தை அந்த பெண்மணி, அந்த மாணவி அந்த பள்ளி வளாகத்திலே எழுப்பிய போது அது என் நெஞ்சுக்குள்ளே மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. அந்த உணர்வின் வெளிப்பாடாகத்தான் நான் கற்ற நாடாளுமன்றத்திலே அந்த முழக்கத்தை. இதை எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், விடுதலை சிறுத்தைகள் கட்சி சிறுபான்மை சமூகத்தினரின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாக்கிற ஒரு பெரும் அரண் என்று சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். பாதுகாப்பு அரண். ஆகவேதான் அந்த நம்பிக்கையோடு, அந்த பாதுகாப்பு உணர்வோடு நீடூரிலே இன்றைக்கு 1000 பேர் பல்வேறு கட்சிகளில் இருந்து விலகி விடுதலை சிறுத்தைகளாய் தங்களை இணைத்துக் கொள்கிறார்கள் என்பதை நான் கருதுகிறேன். நிறைய முடியாது 10 தோழர்கள், ஏன்னா இதுக்கு பின்னால இன்னும் நிறைய நிகழ்ச்சி வச்சிருக்காங்க. இரவு நேரத்தில் நான் பாதுகாப்பாக அந்த நிகழ்ச்சிகளை முடித்தாக வேண்டும், விரைந்து செல்ல வேண்டும். இந்த இரவு விமானம் பிடித்து நான் சென்னை செல்வதாக எண்ணியிருந்தேன், போக முடியாது. ஆகவே 10 தோழர்கள், இஸ்லாமிய சொந்தங்கள்
மேடைக்கு வந்தால் அவர்களுக்கு நான் மஃப்ளர் கொடித்துண்டை அணிவித்து அவர்களை சிறுத்தைகளாய் இணைத்துக் கொள்கிறேன். மற்ற தோழர்கள் அனைவருக்கும் மஃப்ளர் அணிவித்ததாக எண்ணி சிறுத்தைகளாய் தங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. ஏற்பாடு செய்த அத்தனை பேருக்கும்